Hi friends, in the vlog la என்னுடைய self skincare routine தான் நீங்க பார்க்க போறீங்க. Past 1 year-ஆவே நான் இந்த skincare routineலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்கு. Monthly twice கண்டிப்பா நான் என்னோட ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மென்ட் பண்ணிப்பேன் வீட்லயே. First facial hair remove பண்றதுக்கு நான் pure coconut oil தான் யூஸ் பண்றேன். Moisturizer அப்ளை பண்ணி சில பேர் facial hair remove பண்ணுவாங்க. அது இல்லாம aloe vera gel இருக்கு இல்லையா, அது ரியலா எடுத்து அந்த பல்பை நம்ம அப்படியே அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி extremely dry skin peopleக்கு சீக்கிரமா dry out ஆயிடுது. Moisturizerக்கு பதிலா coconut oil தான் நான் என்னோட ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுவேன். மெயினா facial hair remove பண்ணும்போது coconut oil யூஸ் பண்றதுனால ஸ்கிராச்சஸ்லாம் அவ்வளவா விழாம என்னோட ஸ்கின்னை சேஃபா காப்பாத்தி விட்டுரும். நான் இன்னைக்கு டாடா உடைய கோல்ட் பிரஸ் 100% coconut oil தான் யூஸ் பண்றேன். facial hair remove பண்றதுக்கு ரெண்டு டைப் ஆஃப் பிளேட்ஸ் இருக்கு. அதுல இந்த zigzag blades தான் ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஐப்ரோஸ் ரேசர் வச்சு நீங்க பண்ணினா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கின்னை இந்த மாதிரி இழுத்து பிடிச்சாதான் நல்லா சில்கி ஸ்மூத்தா இருக்கணும். எப்பவுமே ரேசர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்கின் அப்படியே பல்ஜ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா ஸ்கிராச்சஸ் விழுந்துரும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப மைல்டா இதை பிடிக்கணும். ஃபேஷியல் ரேசர் நீங்க ட்ரை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஹேண்ட்ல இருக்கிற ஹேர்ஸ் எல்லாம் இதை வச்சு ரிமூவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்போ நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு பிராக்டிஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறமா தான் ஃபேஸ்ல ட்ரை பண்ணணும். இல்லனா கண்டிப்பா ஃபேஸ்ல நிறைய ஸ்கிராச்சஸ் விழுந்துரும். ரெண்டு ஐப்ரோஸ் நடுவுல எனக்கு வந்து நிறைய ஹேர்ஸ் இருக்கும். ரேசர் வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாத்தி பிடிக்க தெரிஞ்சாலே போதும், நம்மளுக்கு ஈஸியா ஹேர் ரிமூவ் பண்ணிக்கலாம். அடிக்கடி பார்லர் போக உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நீங்க வந்து பார்லர் போயிட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஷேப்பை கிரியேட் பண்ணிக்கோங்க ஐப்ரோஸ்ல. அதுக்கப்புறம் 15 days ஒன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் மட்டும் நம்ம எடுத்து விட்டா போதும் ரேசர் யூஸ் பண்ணி. 2 years முன்னாடி வரைக்குமே நான் என்னோட ஐப்ரோஸ்க்கு வந்து ஐப்ரோ பிளக்கர் யூஸ் பண்ணி தான் என்னோட ஹேர்ஸ் எல்லாமே நான் ட்ரிம் பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதுனால தான் நான் வந்து ரேசருக்கு ட்ரை பண்ணேன். அதுலயும் எக்கச்சக்க கன்ஃபியூஷன். ஏன்னா ரேசர் யூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து கரடு முரடா ஆம்பளைங்க மாதிரி முடி வளர்ந்துருமோ அப்படின்ற ஒரு குழப்பம் வேற. 2 years-ஆ நான் ஃபேஷியல் ரேசர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஹேர் வந்து நார்மலா பழைய மாதிரி நம்மளோட ஹேர் தான் க்ரோ ஆகுது. அதனால ஃபேஷியல் ரேசர் வச்சு நீங்க ஹேர் ரிமூவ் பண்றதுக்கு பயப்படவே வேண்டாம். 90% வந்து நம்மளுடைய பேபி ஹேர்ஸ் மாதிரி தான் க்ரோ ஆகும். growth வந்து அவ்வளவா அதிகமா இருக்காது. ஒரு சில விமன் லேடிஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்மோன் ப்ராப்ளம்ன்றதுனால ரொம்ப திக்கான ஃபேஷியல் ஹேர் அவங்களுக்கு நேச்சுரலாவே வந்து க்ரோ ஆகும். அந்த மாதிரி பர்சன் மட்டும் இதை பார்த்து யோசிச்சு யூஸ் பண்ணுங்க. பிம்பிள் இல்லாம என்ன மாதிரி ஸ்கின் டைப் இருக்கிறவங்க தாராளமா ஃபேஷியல் ஹேர் நீங்க செல்ஃபாவே வீட்லயே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு பார்ட்டுக்கும் ஒரு மாதிரி நான் என்னோட ரேசரை யூஸ் பண்றேன். அது இல்லாம என்னோட ஸ்கின்னை நான் லிஃப்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ரெண்டு கை யூஸ் பண்ணி ஒரு கை லிஃப்ட் பண்ணி இன்னொரு கையில ஜென்டிலா வந்து உங்களுடைய ஃபேஷியல் ரேசரை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% ஸ்கிராச்சே விழாம நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாய்க்கிட்ட நீங்க ரேசர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வாயை ஓபன் அப் பண்ணாதான் அந்த இடத்துல இருக்கிற சின்ன ஹேர்ஸ் எல்லாமே ஈஸியா வரும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஃபேஷியல் ஹேர் வந்து அப்சைட் டவுனா மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு. பட் ஒரு சில பார்ட்ல நம்மளால அப்சைட் டவுனா மட்டும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எது வாட்டமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஹேண்டை மாத்தி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட்ல பண்ணும்போது நம்மளால மேல இருந்து கீழே பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு கைக்கு எப்படி வாட்டமோ அதே மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. வாய்கிட்ட நீங்க அப்பர் லிப் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்க ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம். மெயினா இந்த இடத்துல பண்ணும்போது தான் பயங்கரமா ஸ்கிராச்சஸ்லாம் விழும். ஸோ அதனால அங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ரேசர் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா நம்ம ஹேர் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பிரஷை யூஸ் பண்ணி என்னுடைய ஐப்ரோஸ் நான் வந்து ஈவனா கோம் பண்ணி விட்டுப்பேன். ஐப்ரோவுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சு தான் ட்ரிம் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சு ஐப்ரோஸ்ல இந்த முடியெல்லாம் நான் வந்து ஈவன் பண்ணி அப்படியே லைட்டா ட்ரிம் பண்ணி விட்டுக்கிறேன் அந்த இடத்துல மட்டும். இதே நான் பார்லர் போனேன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல மட்டும் எனக்கு வந்து ஈவன் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லா ஐப்ரோஸோட திக்னஸே கம்மி பண்ணிடுவாங்க அதை ட்ரிம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் மோஸ்டா பார்லர் போகாம எனக்கு வந்து ஐப்ரோஸ் திக்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் செல்ஃபாவே இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஃபேஸ்ல ரொம்ப முக்கியம் வந்து நம்ம ஐப்ரோஸ் தான். அதுவும் போட்டோஸ்லாம் எடுக்கும்போது நம்மளோட ஐஸை எடுத்து காட்டுறது வந்து ஐப்ரோஸ் தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஐப்ரோஸ் நல்லா திக்கா தான் மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் நல்லா எங்காவும் தெரிவாங்க. அடுத்து நம்ம ஸ்கின் கேர் ஒன்னொன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அக்வாலாஜிகாவுடைய பிரைட்னிங் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணி நான் இப்போ ஃபேஸ்ல ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன்ல அந்த ஆயில் நான் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருப்பேன். விட்டமின் சி பிரைட்னிங் ஃபேஸ் வாஷ் அப்படின்றதுனால ஃபேஸ்ல உள்ள டேனை மோஸ்டா ரிமூவ் பண்ணிடுது. இது வந்து நான் ஒரு பாஸ்ட் 3 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட் கொடுக்குது. எப்பவுமே ஃபேஸ் வாஷ் வந்து ஃபேஸ் பிளஸ் நெக்குக்கும் சேர்த்து தான் நம்ம அப்ளை பண்ணணும். அப்பதான் நம்மளுடைய ஸ்கின் நெக் எல்லாமே ஈவன் டோனா தெரியும். பீச் ட்ரிப்ஸுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னா கண்டிப்பா என்னோட ஸ்கின் டேன் ஆயிடும். அந்த டைம்ல என்னோட ஹேண்ட்ஸ் பிளஸ் லெக்ஸுக்கும் சேர்த்து நான் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். அப்ப ரிசல்ட் நல்லாவே இன்னும் ஈவனா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்மளுடைய கை கால்ல இருக்கிற முடியெல்லாம் எடுக்கிறதுக்காக நான் வந்து இந்த ஜில்லட் ரேசர் தான் யூஸ் பண்றேன். ஜில்லட் ரேசர் வந்து மோஸ்டா உங்களுக்கு ஸ்கிராச்சஸ் எதுவுமே கொடுக்காது. நீங்க எப்படி வேணாலும் எந்த பொசிஷன்ல வேணாலும் நீங்க ரேசர் யூஸ் பண்ணிக்கலாம்.
என்னுடைய காலுடைய பெருவிரல் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப கருப்பா இருக்கும். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி அப்புறம் இந்த ஸ்கின் கேர்லாம் பண்றதுனால கம்மியாயிட்டே வருது. ஸ்கின் நல்லாவே பிரைட்டன் அப் ஆயிட்டு இருக்கு. ஸ்கின்னை வந்து நான் டீடான் பண்றதுக்காக ஓசோனுடைய இன்ஸ்டன்ட் க்ளோ ப்ளீச் தான் யூஸ் பண்றேன் இந்த டைம். ப்ளீச் அப்படின்னு நீங்க பயப்பட வேணாம். இதுல 100% ஆர்கானிக் ஆக்டிவ்ஸ் இன்கிரிடியன்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து பெய்ட் ப்ரொமோஷனோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் பார்த்து பாரபன், அமோனியா, சல்ஃபர், பெட்ரோலேட்டம் இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் இன்கிரிடியன்ஸ் இல்லாத மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் சஜஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க தைரியமா யூஸ் பண்ணலாம். ப்ளீச் அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ் கழிச்சு நான் இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். என்னோட ஸ்கின்ல நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது. இந்த ப்ளீச் கிரீம் நான் 3rd டைம் யூஸ் பண்றேன். நல்ல ரிசல்ட் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த ப்ளீச் கிரீம் பாத்தீங்கன்னா ஸ்கின் அந்த அளவுக்கு ட்ரை ஆகாது. நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசருக்கு அக்வாலாஜிகோவுடைய விட்டமின் சி பிரைட்னிங் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்குது ஸ்கின்னை. இது டே கிரீம். நீங்க டே டைம்ல தான் யூஸ் பண்ணணும். வெளியில கூட போட்டுட்டு போகலாம். மேக்கப் கூட நல்ல ஒரு பேஸா இருக்கும். நல்ல ஒரு க்ளோ லுக் கொடுக்கும் விட்டமின் சி இருக்கிறதுனால. அடுத்து ஜஸ்ட் ஹெர்ப்ஸ் உடைய அல்ட்ரா ஹைட்ரேட்டிங் பாடி லோஷன் தான் யூஸ் பண்றேன். இந்த மாய்ஸ்சரைசர் லோஷன் வந்து ஹேண்டுக்கு, லெக்ஸுக்கு, பாடிக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பாடி லோஷனும் பாத்தீங்கன்னா 100% ஆர்கானிக் இன்கிரிடியன்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால நீங்க தாராளமா உங்களுடைய ஹேண்டு, நெக்கு, காலுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ரீசன்ட் டேஸ்ல நான் வந்துட்டு நிறைய மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன் என்னோட ஸ்கின்னுக்கு. ஏன்னா ட்ரை ஸ்கின் பீப்புள் கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலன்னா சீக்கிரமா ஸ்கின்ல வந்து ரிங்கிள் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அவ்வளவுதான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சது. பாய்.